ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட 18th எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹொங்னியும் குன்லோனும் அந்த லேடி தேவதை ஒருத்தி வந்தா அவ கூட ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் எபிசோட் அதுல தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல குன்லோன் உள்ள போறதுக்கு முன்னாடி என் மாஸ்டருக்கு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துடுறேன், ஒரு லெட்டரை பறக்க விட்டுட்டு நேரா உள்ள போறான். ஆனா அந்த லெட்டர் அந்த இடத்த தாண்டறதுக்கு முன்னாடியே வெடிச்சு சதுரிடுது. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜின்ஷு மத்தவங்களோட சேர்ந்துட்டு 2 பேரும் எங்க போனாங்கன்னு தெரியல. லூஜுவ காணோன்னு தேடிட்டு போனாங்க. மொத்தமா 3 பேரும் காணா போயிட்டாங்கன்னு அவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்க உள்ள அந்த கடவுள்னு சொல்லிட்டு இருக்கால அந்த லேடி உட்காந்துக்கிட்டு இருக்கா. உட்காந்துட்டு நம்ம குன்லூன் கிட்டையும் ஹொங்னி கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறா. இங்க பாருங்களேன், இந்த குட்டி குட்டி ஆத்மாக்கள்லாம் இருக்குல்ல, அதுங்களெல்லாம் எனக்கு பார்த்தாலே பிடிக்காது, எல்லாருமே கெட்டவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம குன்லூனே ஒரு தடவை ஐஸ் ஆத்மா தானே, அவனுக்கு செம கோவம் வந்துருது. என்ன சொல்றீங்க, ஆத்மாக்கள்ல நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க, அவங்கள பத்தி நீங்க ரொம்ப மட்டமா பேசிட்டு இருக்கீங்கன்னு கத்த ஆரம்பிக்க ஹொங்னி பாக்குறா. நான் மனுஷி தானே, நான் சொல்றத வேணா நீங்க நம்பிக்கோங்க. ஆத்மாக்களோட தான் நான் சின்ன வயசுல இருந்தே வளர்ந்தேன். அதுல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப நல்ல ஆத்மாக்களும் இருக்காங்க. மனுஷங்கள் எப்படி கெட்டவங்க இருக்காங்களோ அதே மாதிரி ஆத்மாலையும் கெட்டவங்க இருப்பாங்க. இதுல பெருசா பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்ல குன்லூன் வேற எந்திரிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த லேடி பாத்துட்டு இருக்கா. ஏமா, உனக்கு எந்த வயசுல இருந்து இந்த பவர் இருக்குன்னு கேட்க, சின்ன வயசுல இருந்து பிறந்ததுல இருந்தே இருக்கு. ஆனா என் வாழ்க்கையில நான் கெட்ட ஆத்மாக்களை ரொம்ப கம்மியா தான் பாத்துட்டு இருக்கேன்னு சொல்ல, ஒருவேளை நீங்க சொல்றதும் கரெக்டா இருக்கும் போல, சாரி அப்படின்னு கேட்கிற மாதிரி இந்த லேடி நடிக்க ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் காட்டுக்குள்ள ஏதோ கருப்பு அப்படியே ஒளிச்ச மாதிரி வந்துகிட்டே இருக்கு. பார்த்தா நம்ம ஷேடோ இருக்கான்ல, அவன் தான் வந்துடுறான். வந்துட்டு எப்படியாவது லூயாவை தேடணுமே அப்படின்னு தேடி ஓட ஆரம்பிக்கிறான். இங்க அந்த லேடி உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிக்கிறா. குன்லூன் கொஞ்ச நேரம் நெருப்பெல்லாம் பத்த வச்சுட்டு வெளியே நம்ம ஹொங்னி உட்காந்துட்டு இருக்கா. அவ கூட போய் உட்காந்துக்கிறான். ஆமா, எதுக்காக என்ன வந்துட்டு இப்பயும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கன்னு கேட்க, உன்ட்ட வந்து சப்போர்ட் பண்றதுக்கு எனக்கு என்ன பிரச்சனை, நீ என்னோட சீனியர் ஆச்சு அப்படின்னு ஹொங்னி சொல்லிட்டு, மாஸ்டர்ட்ட சண்டை போடுறத பத்தி கேட்கதானே வந்திருக்க, நான் ஒன்னும் மாஸ்டர் கிட்ட சண்டைலாம் போடல, அவர் வெளியே பார்க்க ரொம்ப வந்து நல்ல ஆள் மாதிரி இருந்தாலும் கிட்ட கொஞ்சம் போயிட்டோம்னா சொல்லுங்கிறாருன்னு சொல்ல குன்லூன் பாக்குறான். அதேதான் எனக்கும், அப்பா என்ன மாதிரி ஒருத்தங்களாவது நினைக்கிறாங்களே, செவத்துக்கிட்ட பேசுறதும் அவர்கிட்ட பேசுறதும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ல, அட பாவி, உன்கிட்ட அவர் எவ்வளவு நல்லா நடந்துக்கிறாரு, அவரை பத்தி போய் கேவலமா பின்னாடி பேசுறியேன்னு ஹொங்னி திட்ட ஆரம்பிக்கிறா. நீ பேசினதுக்கு நான் ஆமான்னு ஓகே போட்டேன், உனக்கு அக்ரி பண்ண, அது தப்பா அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி இங்க அடிச்சுக்கிறாங்க. சரி ஓகே, ஒன்னும் கவலைப்படாத, நான் மாஸ்டர் பத்தி ஒன்னும் தப்பாவே சொல்லிடல. ஆனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நம்ம லூஜோ இருக்கான்ல, நல்ல பாதுகாப்பா இருக்கானான்னு பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 ஊதுபத்தியை ஏத்த ஆரம்பிக்கிறான். 3 ஊதுபத்தியுமே எரியுது. நம்ம ஒருத்தங்களை பத்தி இந்த மந்திரத்தை சொல்லி இந்த ஊதுபத்தியை ஏத்தும் போது அணையாம எரிஞ்சதுன்னா அவங்க நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம் கொண்டு சொல்ல, இதை முன்னாடியே சொல்லி தொலைய வேண்டியதானே, இப்பவா நிம்மதியா போய் தூங்கலாம் அப்படின்னு ஹொங்னி போறா. இவங்க போய் ஒரு செகண்ட் கூட ஆகல, அதுக்குள்ள இந்த ஊதுபத்தி எல்லாம் அணைய ஆரம்பிச்சிருது. நமக்கு லூஜுவையும் காட்டுறாங்க, யாரோ கூட்டு போய் கடத்தி வச்சிட்டு இருக்காங்க. கட்டி போட்டு அவனால தப்பிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப வலியில துடிக்க ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம ஜின்ஷு பாத்துட்டே இருக்கான். இன்னும் கிடைக்கலையா, போய் தேட ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு ஜின்ஷு கிளம்புறான். உங்க உடம்புல அடிபட்டிருக்கேன்னு அசிஸ்டன்ட் கேட்க, அதை பத்தி கண்டுக்காத அப்படின்னு ஜின்ஷு வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறான். இங்க லூயாவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. வெளியே ஏதோ சத்தம் கேக்குது. ஏத்தி பார்த்தா 3 பேர் காணா போன விஷயம் தெரியுது. என் தம்பி காணா போயிட்டானா அப்படின்னு அவளும் கிளம்புறா. கரெக்டா அங்க ஜின்ஷு மேஜிக் போட்டிருக்கத பாத்துட்டு இருக்கா. அந்த மந்திரத்துல இந்த 3 பேர் பேரையும் சொல்லி எங்க இருக்காங்க அப்படின்னு இயற்கை கிட்ட நம்ம ஜின்ஷு கேட்க, அவனுக்கு வாயிலிருந்து ரத்தமா கொட்ட ஆரம்பிக்குது. ஆனா 3 பேர் இருக்கிறதுக்கான எந்த அடையாளமும் இல்ல அப்படின்னு இந்த மந்திரம் அவனுக்கு சொல்லுது. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, டென்ஷன் ஆயிடுறான். அங்க இருந்து நேரா கிளம்புறான். லூயா முன்னாடி போயிடுறா. என்னையும் கூட்டு போ அப்படின்னு சொல்லிடுறா. இல்ல வேண்டாம், நம்ம ஆளுக்கு வேணா ஒரு பக்கமா போய் தேடலாம் அப்படின்னு ஜின்ஷு கிளம்ப, லூயாவும் பின்னாடியே வேற ஒரு டைரக்ஷன்ல போய் தேட ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ள இங்க பைஜா வந்துடுறான். பூமிக்கு வந்துட்டு இங்க சன்பு ஆசிரமம் எங்க இருக்குன்னு கேட்க, இந்த பக்கம் போனுங்க, இந்த பக்கமா போனீங்கன்னா வந்து ஷார்ட் கட்லயே போயிடலாம், ஆனா வந்துட்டு அங்க நிறைய அரக்கர்களோட சக்தி இருக்குன்னு சொல்றாங்க, பாத்துக்கோங்கன்னு சொல்ல, பைஜா கண்ணுல இருந்து பாம்பு சக்தியை வெளியே காட்ட ஆரம்பிக்கிறான். அந்த ஆளு அரக்க அரக்க அப்படின்னு கத்திட்டு ஓட ஆரம்பிக்க, அங்க ஒரு தவளை ஆத்மா வருது. இவனை கொண்டு போட்டுக்கலாம்ல அப்படின்னு கேட்க, எதுக்கு இப்போதைக்கு கொண்டுகிட்டு, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு பைஜா சொல்றான். ஆனா அந்த கெமிலியா பூ இருக்கால, ஹொங்னி இங்க வந்து உன்னை மறந்து போயிருப்பா பூமியிலன்னு சொல்ல, அவளுக்கு எப்படி ஞாபகம் வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பைஜா கிளம்புறான். ஹொங்னி போறா. மறுபடியும் எந்த வழியிலயாவது நம்ம லூஜுவை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கா. இந்த மந்திரத்தை யூஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்க, ஹொங்னியும் யூஸ் பண்ணி காட்டுறா. இப்படிதானே அப்படின்னு பார்த்தா நம்ம குன்லூன் தலையில நெருப்பு எரிய ஆரம்பிக்குது. தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிடு, என் உயிரை எடுக்காத அப்படின்னு குன்லூன் திட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள இந்த லேடி வெளியே வந்துடுறா. வாங்க போய் தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. உங்க 2 பேருக்கும் நான் ஹெல்ப் பண்றேன். லூஜு ஏதாவது க்ளூ விட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் வரும்போது ஏதோ ஒரு இடத்துல யாரோ விட்டு போன க்ளூவை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா லூஜுவா தான் இருப்பானோ அப்படின்னு குன்லூன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். சரி, இதுக்கு
இதுக்கு மேல சரிப்பட்டு வராது, கொஞ்ச நேரம் நம்ம தனியா போய் தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா நம்ம ஜின்ஷுவும் நம்ம லூயாவும் வேற வேற பக்கத்துல வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்ததும் பிரிஞ்சு போய் தேடுறாங்க. இந்த பக்கம் நீங்க போங்க அப்படின்னு இங்க பைச்சா வந்துடுறான். இந்த இடம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு தவளை ஆத்மா சொல்லிக்கிட்டே இருக்க, தண்ணிக்குள்ள போயிட்டு தான் நம்ம நேரா கண்டுபிடிக்கணும், உள்ள போனாதான் அங்க பாதாள சிறை இருக்கு, அதுக்குள்ள போனா அங்க நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அங்கேயும் நிறைய எனர்ஜி இருக்கும், அந்த எனர்ஜியை நான் அடைஞ்சேன் அப்படின்னா ஹோங்னிக்கு என்ன ஞாபகம் வரதுக்கு ஈஸியா ஆயிடும்னு சொல்ல, அவளுக்கு ஞாபகம் வரதுக்காக நீ ரிஸ்க் எடுக்க முடியுமா, வேண்டாம் போகாத அப்படின்னு அந்த தவளை ஆத்மா சொல்றான். ஆனா நீயும் தான் என் கூட வரப்போற அப்படின்னு பைச்சா அவனையும் இழுத்துட்டு நேரா உள்ள போயிடுறான். இங்க கரெக்டா வந்துட்டு நம்ம குன்லூன் கேட்டுட்டு இருக்கான் அந்த லேடி கிட்ட, எங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, ஹோங்னியை மட்டும் அனுப்புங்க, எங்க மாஸ்டர் கிட்ட போய் அவ சொல்லி ஹோங்னி வந்துட்டு மாஸ்டரை கூட்டு வரட்டும், நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்ல, இல்ல நீ வேணா போயிட்டு வா, அவ என் கூட இருக்கட்டும் அப்படின்னு மாஸ்டர் சொல்லிடுறா அந்த லேடி. உடனே ஓகே நம்ம ஹோங்னியும் நானும் வந்துட்டு பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருவேன் ஆத்மா எங்க இருக்குன்னு, சோ நான் இவங்க கூட போறேன்னு சொல்ல, குன்லூன் நீ பார்த்து பத்திரமா இரு, நான் சீக்கிரமா உன்னை தேடி வந்துடுறேன் அப்படின்னு வேகமா அங்க இருந்து நம்ம மாஸ்டரை கூப்பிடுறதுக்காக ஓடி போயிட்டு இருக்கான். இங்க சொர்க்கத்தை காட்டுறாங்க. கீழே பூமியில எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, ஏதோ அபசகுணம் நடக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொர்க்கத்து ராஜா கேட்க, இல்ல அதெல்லாம் இல்ல, எல்லாம் நல்லதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் பேச ஆரம்பிக்கிறான். குன்லூன் கூட இப்ப வந்துட்டு ஒரு கோவிலுக்கு கூட போயிருக்காரு, அதை கிளீன் பண்ணலாம் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா நீங்க எதுவும் தப்பாலாம் எடுத்துக்க வேண்டாம், எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. அவர் வந்து குன்லூன் என்னதான் இருந்தாலும் ஒரு ஆத்மாவா போனதால அதனால சில பிரச்சனைகள் எல்லாம் பாத்துட்டு இருக்காருன்னு சொல்ல, என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கான். ஜின்ஷு என்ன பண்றான் அப்படின்னு கேட்க, ஜின்ஷுவா அவர் எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எது வேணுமோ அதை மட்டும் தான் பண்றாரு, சாப்பிடுறதுல இருந்து தூங்குறதுல இருந்து எதுக்குமே வந்து டைம் வேஸ்ட் பண்றதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் புகழ ஆரம்பிக்கிறான். ஜின்ஷு என்னெல்லாம் பண்றான் அப்படிங்கறத பத்தி நான் உங்ககிட்ட நோட்ஸ் கேட்டேன், எழுதிட்டியா அப்படின்னு கேட்க, தோ நான் இப்பவே ரெடி பண்ணி அனுப்புறேன் அப்படின்னு அசிஸ்டன்ட் அங்க பயந்துகிட்டு ஓட ஆரம்பிக்க, ஜின்ஷுவை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சு பாக்குறாரு இந்த சொர்க்கத்து ராஜா. இவருக்கு முன்னாடி இந்த லவ்வர் வந்து ஜின்ஷுவை எப்படியாவது காப்பாத்தணும், என்ன போர் நடந்தாலும் பரவாயில்ல ஜின்ஷுவை காப்பாத்தணும் அப்படின்னு இவர்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்கா, அதை பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்காரு. இந்த பைச்சா இருக்கானே உள்ள போறவன் மறுபடியும் வெளியே வந்துடுறான், ரொம்ப உடம்புல அடிபட்டு இருக்கு, உள்ள நிறைய சண்டை போட்டிருப்பான் போல. அந்த தவளை ஆத்மாக்கும் ஒரு வழியா முடிவு கட்டியாச்சு, இப்போ நேரா கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு பைச்சா கையில ஒரு மருந்து எடுத்துட்டு கிளம்புறான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹோங்னியும் இந்த லேடியும் வந்துட்டு இருக்காங்க. நிறைய விஷயத்தை நீ கத்துக்கிட்டு இருக்கமா சின்ன வயசுல இருந்தே, உனக்கு கடவுள் கொடுத்த வரோன்னு நினைக்கிறேன், அதை நீ சரியா யூஸ் பண்ணணும்னு யோசிக்கலையா அப்படின்னு கேட்க, நான் வந்துட்டு எனக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவேன் அப்படின்னு ஹோங்னி சொல்லிடுறா. நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ ஆத்மாக்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு கடவுள் கொடுத்த வரத்தை வேஸ்ட் பண்ற அப்படின்னு சொல்ல, இல்லையே எனக்கு என்ன தோணுதோ நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுல எந்த தப்பும் எனக்கு இருக்கிற மாதிரி தோணல அப்படின்னு ஹோங்னி பேசிக்கிட்டே ஒரு இடத்துக்கு வந்துடுறா. உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லவா, லூஜுவை நீங்க தானே கடத்தி வச்சிருக்கீங்க அப்படிதான் எனக்கு தோணுது, நீங்க கடவுள்னு சொல்லிக்கிறீங்க, என்ன பொறுத்தவரை நீங்களும் ஒரு ஆத்மா தான், உங்களை பார்த்து அடுத்த செகண்டே நான் கண்டுபிடிச்சிட்டேன், சரி ஓகே நீங்க என்னவோ சொல்ல வரீங்களே நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹோங்னி சொல்ல ஆரம்பிக்க, வாயை மூடு, நான் ஆத்மா கிடையாது நான் கடவுள் தான் அப்படின்னு இவ கத்த ஆரம்பிக்கிறா. இல்ல அன்னைக்கு வந்து நாங்க முயல் ஆத்மா ஓடி வந்துச்சு, அந்த ஆத்மாவே உங்களை பார்த்துட்டு தான் கத்துச்சு, பயந்துச்சு, நீங்க ஏன் ஆத்மாவா இருந்துகிட்டு மத்த ஆத்மாக்களையே அட்டாக் பண்றீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு ஹோங்னி கேட்க, உன் மாஸ்டர் வந்து காப்பாத்துவான்னு நினைச்சிட்டு இருக்கியா, உன்னை நான் இப்பவே கொல்ல போறேன், உனக்கு ரொம்ப ஓவர் வாயி அப்படின்னு அந்த லேடி கத்த ஆரம்பிக்கிறா. அந்த லேடி பாதாள சிறைக்கு போ அப்படின்னு அங்கதான் லூஜும் இருக்கான் அப்படின்னு இவளை நேரா உள்ள தள்ள, அங்க கரெக்டா நம்ம ஜின்ஷு வந்துடுறான். ஹோங்னியை தாங்கி பிடிச்சிட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து பாதாள சிறைக்கு வந்து விழுந்துடுறாங்க. மாஸ்டர் நிஜமாதான் நீங்க வந்தீங்களா, நான் ஏதோ ஒரு கற்பனை நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு ஹோங்னி கேட்டுட்டே நேரா உள்ள வந்து விடறா. வாங்க இங்கிருந்து போலாம், இந்த இடத்துல லூஜு இருக்கான், அவனை போய் எப்படியாவது காப்பாத்தணும்னு ரெண்டு பேரும் கிளம்ப ஆரம்பிக்க, போற வழியிலேயே ஒரு மரம் ஒண்ணு இருக்கு, இந்த மரத்துல நம்மளோட ரொம்ப கஷ்டமெல்லாம் வந்துட்டு பழமா சேர்ந்து மாறிடும், அதை நம்ம சாப்பிட்டா வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம ஜின்ஷு சொல்லிக்கிட்டே இருக்க, அப்படியா அப்படின்னு ஹோங்னி கேட்டுட்டு இருக்கா. கரெக்டா அவன் காதுல ஏதோ சத்தம் கேக்குது, ஹோங்னி காதை மூடிடுறான், இதை நீ கேட்டுறாத அப்படின்னு. ஆனா நம்ம ஜின்ஷு ஏதோ வந்து பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுறான், அவன் பவர்லாம் ஒரு பழத்துக்கிட்ட போயிட்டு இருக்கு. கரெக்டா அங்க வர அந்த தவளை ஆத்மா எனக்கு ஒரு பழம் வேணும் அப்படின்றதுல இருந்து ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டு எனக்கு கஷ்டம் எல்லாம் முடிய போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா அந்த ஆத்மா அங்கே வெடிச்சு இறந்து போயிருது. இங்க மறுபடியும் அந்த பழம் சேர்த்துட்டு நம்ம ஜின்ஷு கிட்ட வருது, இதை சாப்பிட்டா அவனுக்கும் அதே நிலைமை தான் போல. ஹோங்னி பாக்குறா, தலையிலிருந்து ஹேர்பின் எடுத்து அதை வாலா மாத்தி உங்களை நான் சாப்பிட விட மாட்டேன் அப்படின்னு அந்த பழத்தை அங்கேயே வெடிக்க வச்சிடுறா. ஜின்ஷுக்கு மறுபடியும் முழிப்பு வந்துருது, வா கிளம்பி உள்ள போலாம் அப்படின்னு நேரா கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க குன்லூன் நடந்து போயிட்டே இருக்கவன் ஆப்போசிட்ல ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம லூயாவை பாத்துடுறான். நீங்க என்ன பண்ற அப்படின்னு குன்லூன் கேட்க, உன்னை தேடிதான் நாங்க வந்தோம், உங்க மாஸ்டர் இருக்காரு அவரும் கிளம்பி போயிருக்காரு, இங்க வா நம்ம போயிட்டே இருக்கலாம், பாத்துட்டு அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்ப ஆரம்பிக்க, கரெக்டா அப்பன்னு பார்த்து அங்க ஷேடோ வந்துடுறான். ஷேடோ ஏதோ ஆபத்து நினைச்சு குன்லூன் அடிச்சு விரட்ட ஆரம்பிக்க, வேகமா லூயா ஓடுறா, அவனை அடிக்காத, அவன் ஷேடோ அப்படின்னு உனக்கு ஒண்ணும் ஆகலடா அப்படின்னு கேட்க
ஆரம்பிக்க, யார் அது பையன் மேல கை வச்சு பேசிக்கிட்டு இருக்க, ஷேடோக்கெல்லாம் பவர்லாம் கிடையாது, எங்க நீ நிரூபிச்சு காட்டு பார்க்கலான்னு கத்த ஆரம்பிக்க, நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ இவன் எது காயமும் படுத்த மாட்டான்டா, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இருக்கான், நீ போயிட்டு அப்புறம் வா அப்படின்னு சொல்ல ஷேடோ அங்கேயே மறைஞ்சு அவனோட நிழலாவே மாறிடுறான். ஷேடோக்கு எப்படி பவர் வரும், கொஞ்ச நாள்ல அதுக்கு யாருக்கும் பவர் வரதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு குன்லூன் கேட்க, நீ பல்லாயிரக்கணக்கான வருஷம் வாழ்ந்த அப்படின்னா அதுல இருந்து உனக்கு ஷேடோக்கும் பவர் வரும்னு சொல்ல, நீ வந்து பல்லாயிரக்கணக்கான வருஷம் வாழ்ந்திருக்கியா, அப்ப நீ உண்மையாவே கடவுளா அப்படின்னு கேட்டுட்டு குன்லூன் பின்னாடியே போயிட்டு இருக்கான். நம்ம ஜின்ஷுவும் ஹோங்னியும் அந்த குகைக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இந்த குகைக்கு நிறைய பேர் இருக்கு, இந்த இடத்துல வந்துட்டு நிறைய விஷயங்களை நான் பாத்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஜின்ஷு சொல்ல, அது இருக்கட்டும் மாஸ்டர், சின்ன வயசுல என்ன காப்பாத்துன கடவுள் நீங்க தானே அப்படின்னு ஹோங்னி கேக்குறா. அதெல்லாம் வெளியே போய் பாத்துக்கலாம் அப்படின்னு ஜின்ஷு உள்ள போறான். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல, நல்லா தானே இருக்க, இந்த கெட்ட ஞாபகங்களும் இல்லன்னு சொல்ல, எனக்கு கெட்ட ஞாபகங்கள்லாம் இருந்தது, ஆனா என்ன சுத்தி இருக்கிறவங்க அதை நல்லதா மாத்திட்டாங்க, நான் இப்ப ஹாப்பியா தான் இருக்கேன், வாங்க உள்ள போலாம் அப்படின்னு 2 பேரும் போறாங்க. இங்க குன்லூன் வேகமா நம்ம லூயா கிட்ட உண்மையை சொல்லு, நீ சொர்க்கத்துல இருந்து இங்க வந்து என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கு தானே வந்த அப்படின்னு கேட்க, வாய் மூடிட்டு வாடா அப்படின்னு அவ கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இங்க ஹோங்னி வரா, பக்கத்துல ஏதோ தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்கு, அது முன்னாடி வந்து நிக்க இன்னொரு ஹோங்னி சோகமா முன்னாடி வருது. நான் ரொம்ப சோகமா இருக்கேன்னு சொல்ல, இரு நான் உன்னை ஹாப்பி ஆக்குறேன் அப்படின்னு நம்ம ஹோங்னி கியூட் போஸ் ஒண்ணு பண்ண, உடனே இது ஹாப்பி ஆயிட்டு அவ்வளவு உள்ள விட்டுருது. மாஸ்டர் நீங்களும் கியூட்டா ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஜின்ஷு வாயை மூடுன்னு திட்டுறான். ஆனா ஜின்ஷுக்கு முன்னாடி அவனோட சின்ன வயசு உருவம் ஒண்ணு வருது. உங்க அம்மா வந்து உன்னை பார்த்தாங்களா, நீ மலர்ந்திருக்கும் போது உங்க அம்மா வந்து உன்னை பார்த்தாங்களா அப்படின்னு பெரிய ஜின்ஷு கிட்ட கேட்க ஆரம்பிக்க, ஜின்ஷு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். அவன் வந்து எத்தனையோ தடவை வளர்ந்து மலர்ந்து சூப்பரா இருந்தப்ப கூட அவன் மரத்தை பாக்குறதுக்கு அவங்க அம்மா வந்ததே இல்லையா, ஆனா வந்தாங்க அப்படின்னு போய் சொல்லிடுறான். ரொம்ப சந்தோஷம், என் அம்மா என்ன பார்க்க வருவாங்கன்னு எனக்கு தெரியும், என் மேல பாசமே இல்லைன்னு மத்தவங்க எல்லாம் சொன்னாங்க, ஆனா என் அம்மாக்கு பாசம் இருந்தது எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே, ஆனா அது ஒண்ணு ஹாப்பி மெமரி இல்ல போல, வேற ஏதாவது ஹாப்பியா சொல்லுன்னு சொல்ல, இத்தனை வருஷம் அது இவருக்கு ஒரு ஹாப்பி மெமரி கூடயா இல்ல அப்படின்னு ஹோங்னி யோசிக்க ஆரம்பிக்கிறா. பாவமா இருக்கு அவளுக்கு. கரெக்டா இப்ப ஜின்ஷு சொல்றான், எனக்கு வந்து ஒரு கமேலியா பூவை தெரியும், அந்த பொண்ணு செம்ம கியூட், ஒரு தடவை நான் அவளை டீ போட்டு குடிக்க போன தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஒருவேளை அந்த பொண்ணுக்காக தான் நம்ம பக்கத்துல வந்தாலே விரட்டுறாரு போல அப்படின்னு ஹோங்னி மனசுல யோசிக்க ஆரம்பிக்கிறா. இது உண்மையாவே நல்ல ஹாப்பி மெமரி தான், நீ உள்ள போ அப்படின்னு ஜின்ஷுவையும் உள்ள விட்டுருது. ஜின்ஷு உள்ள வரான். சரி வா நம்ம அடுத்து பார்க்க போலாம் அப்படின்னு நேரா கிளம்பிக்கிட்டு இருக்கான். ஆமா அந்த பூ இருக்கே அதுதான் உங்களை ரொம்ப சந்தோஷமா மாத்துச்சா அப்படின்னு கேட்க, வாய் மூடிட்டு வா அப்படின்னு ஜின்ஷு கிளம்ப, அடுத்து ஒரு 2 ஸ்டெப் அவன் எடுத்து வச்சதுமே ஹோங்னி ஏதோ மேஜிக் பவர் உள்ள கூப்பிடுது. ஹோங்னி அப்படின்னு கத்திக்கிட்டே ஜின்ஷு அவளை தேட ஆரம்பிக்கிறான். ஹோங்னியை வந்து ஏதோ தண்ணிக்கு நடுவுல இருக்கிற குட்டி பாறையில வந்து நிறுத்தி வைக்க, அங்க யாரோ மாஸ்டர் மாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஹோங்னி பக்கத்துல வராங்க. மாஸ்டர் மாஸ்டர்னு கூப்பிடுறது யாருன்னு பார்த்தா பாம்பு மனுஷன் இருப்பான்ல, அவன் தான் அங்க வந்திருக்கான். மாஸ்டர் நான் உங்களை எத்தனை வருஷமா தேடிக்கிட்டு இருந்தேன், இப்பயாவது நீங்க வந்துட்டீங்க, நீங்க வந்ததால நான் நிம்மதியா இருக்க போறேன்னு அந்த இடமே பூக்களா பூக்க ஆரம்பிக்குது, நானா மாஸ்டரா நீ யாருன்னே எனக்கு தெரியாது, நீ அப்படி கூப்பிடாத அப்படின்னு ஹோங்னி சொல்றா. நான் எத்தனை வருஷமா வெயிட் பண்ண தெரியுமா, நீங்க இப்பயாவது என்ன பாத்தீங்களே அப்படின்னு பாம்பு மனுஷன் கேட்டுட்டே வர ஹோங்னியை வந்து எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிக்கிறா. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஜின்ஷு வந்துடுறான். பாம்பை ஓட விட்டு அடிக்கிறான். உடனே பாம்பை பார்த்துட்டு யாரடா அவன் மாஸ்டர்னு சொல்றேன்னு சொல்ல, பாம்பு மறுபடியும் மனுஷ உருவத்துக்கு வந்துட்டு, எனக்கு பழசெல்லாம் மறக்குதுன்னு நினைக்கிறேன், என்னோட மாஸ்டருக்காக தான் நான் தேடிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா இந்த வாசம் என் மாஸ்டர் வாசம் மாதிரிதான் இருந்ததுன்னு சொல்ல, என்னது இவனோட தலைவி யாரு அப்படின்னு பார்த்தா அரக்க கடவுள் தான். ஹோங்னியை பார்த்து அரக்க கடவுள் எதுக்காக இவன் சொல்லணும் அப்படின்னு ஜின்ஷு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரை பாய்.